வணக்கம். மதிமுகம் செய்திகள். பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்று உலக மகளிர் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை கலைஞர் கொண்டு வந்ததாக குறிப்பிட்டு பேசினார். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வெளியே வர வேண்டும் என்றும், உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து, பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்று கூறிய முதலமைச்சர், மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் முன்னேறாது என கூறினார். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு. புதுசா எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்க முன்வந்தாலும் இது மூலமா பெண்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் நான் கேட்கறது முதல் கேள்வியா இருக்கும். அதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் இடம்பெறணும். உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் இருக்கணும். அதுக்காகத்தான் 185 கோடி ரூபாய் உலக வங்கியினுடைய உதவியோட இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்கும் வீரர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகள், 400 வீரர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் எதிர்பாராத விதமாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என்றும், இதில் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி.ஆர். விஜயபாஸ்கர், பி. தங்கமணி, சேந்தமங்கலம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சி. சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு நிதியாக வழங்கப்படும். அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையால் வைத்த கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மிக திரளாக வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் KVN தயாரிப்பு நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி PT ஆஷா, ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழு பார்வையிட பரிந்துரை செய்த தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் எனவும் கூறினார். உத்தரவை எதிர்த்து மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவின் விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் அவசர வழக்காக தாக்கல் செய்தது. ஜனவரி 15ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு பட்டியலிட்டுள்ளதால் நாங்கள் தலையிட விருப்பமில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் ஜனநாயகன் வழக்கின் விசாரணை நடைபெற்றது. அப்போது ஜனநாயகன் படத்தில் மத மோதல்கள் போன்ற காட்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார். மேலும் தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த தலைமை நீதிபதி தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்வதாக அறிவித்தார். இந்த வழக்கில் தணிக்கை வாரியத்திற்கு உரிய கால அவகாசம் அளித்து மீண்டும் தனி நீதிபதி PT ஆஷா விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் ஜனவரி 27, 28 ஆகிய தேதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 1,19,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து வரும் நிலையில் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது நகை பிரியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கும், சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் தங்கம் விலையை போல வெள்ளி விலையும் தினமும் அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. அந்த வகையில் வெள்ளி விலை இன்று கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 387 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்து 3,87,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதிய அரசு மருத்துவமனைகள் கட்டப்பட்டும் திறக்கப்படவில்லை என விளம்பரத்திற்காக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ரூபாய் 44.8 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், அமுலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், புதிய அரசு மருத்துவமனைகள் கட்டப்பட்டும் திறக்கவில்லை என விளம்பரத்திற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுவதாக விமர்சித்தார். ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறார்கள், அது திறந்து வைக்க வேண்டும் என்று 5ஆம் தேதி என்பதை இந்த மேடையில் சொல்வதற்கு காரணம், அவர்கள் நாளைக்கு அதற்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் என்று விளம்பரத்தை தேடிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த செய்தியை சொல்லுகிறேன். 5ஆம் தேதி முதல்வர் அவர்கள் இந்த 5 மருத்துவமனைகள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் ஒரு 24 இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனைகள் ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவமனைகளை 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இங்கே ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறோம். 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அருப்புக்கோட்டை. முதலமைச்சர் ஸ்டாலின் சாமானிய மக்களுக்காக உழைக்கிறார், ஆனால் பிரதமரோ பெரும் முதலாளிகளுக்காக உழைப்பதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பேரவைத் தலைவரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பாவு அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் கிளை ஞாக விலைக்கடைகளை திறந்து வைத்தார். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சாமானிய மக்களை பற்றி சிந்தித்து அவர்களுக்காக உழைக்கின்றது. ஆனால் பிரதமரோ பெரும் முதலாளிகளுக்கான 50 பேருக்கு சுமார் 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்துள்ளதாக விமர்சித்து பேசினார். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் முகமூடி கொள்ளையர்கள் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அணைப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பனியன் நிறுவனத்தின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் இதுகுறித்து நிறுவனத்தின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர்.
இதேபோல் அடுத்தடுத்த 3 நிறுவனங்களின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்த நிலையில் உள்ளே சென்று பார்த்தபோது ஒவ்வொரு நிறுவனத்திலும் வைக்கப்பட்டிருந்த சில ஆயிரம் ரூபாய் பணம் மட்டும் திருடப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்த போது அதில் முகமூடி அணிந்த 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் சுற்றி திரிவதும் பின்னர் பூட்டுகளை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக பின்னலாடை நிறுவன உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது முகமூடி அணிந்த கொள்ளை கும்பல் கையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மதிமுக சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி அருகே உள்ள லிங்கம்பட்டி கிராமத்தில் மதிமுக சார்பாக வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவில்பட்டி மத்திய செயலாளர் சரவணன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாரிசாமி, மேற்கு ஒன்றிய செயலாளர் கேசவன் நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ராணி செல்வி மற்றும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் RS ரமேஷ் உள்ளிட்ட மதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் பனி புயலில் சிக்கிய விமானம் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அமெரிக்காவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவு மற்றும் பனி புயல் காரணமாக பல்வேறு மாகாணங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோசமான வானிலை காரணமாக ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மெயின் மாகாணத்தில் உள்ள பேங்கர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:45 மணி அளவில் தனியார் ஜெட் விமானம் ஒன்று புறப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் ஊழியர்கள் உட்பட 8 பேர் பயணித்த நிலையில் ஓடுதளத்தில் இருந்து புறப்பட்ட 45 வினாடிகளில் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து தரையில் மோதி வெடித்து சிதறியது. உடனடியாக விமான நிலையத்தில் மீட்பு படையினர் தீயை அணைத்த நிலையில் 7 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் ஒருவர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்து நடந்தபோது கடுமையான பனிப்புகள் வீசிக் கொண்டிருந்ததாகவும் மோசமான வானிலையே விபத்துக்கான காரணம் என்றும் அமெரிக்க விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.